ஹாய் ஐஸ் வணக்கம். இன்றைக்கி நைட்டு சாப்பாடுக்கு என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, காலையில் வச்ச சாதம் இருந்துச்சு, அதை வச்சு ஒரு நாசி கோரிங் பார்ப்போமா. என்கிட்ட வீட்டில் இருந்த சீ ஃபுட், எங்கள்கிட்ட என்ன சீ ஃபுட் இருக்கோ அதை கலந்துக்கோங்க. கொஞ்சம் கோபிஸு, ஒரு பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு கூட சேர்த்து மிளகு ஒரு 4 வச்சு இடிச்சுக்கோங்க. 2 முட்டை இருந்துச்சு வீட்டில், மதியம் பொரிச்ச தவு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம இன்றைக்கி ஒரு நாசி கோரிங் செய்ய போகிறோம். நல்லா சட்டி சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது கூட நீங்கள் என்ன சீ ஃபுட் வீட்டில் உங்களுக்கு கிடைக்குதோ அதை சேர்த்து நீங்கள் அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி ஃபிஷ் கேக்கும் கொஞ்சம் ஊடான இருந்துச்சு. அது கூட பூண்டோ, நம்ம இடித்து வச்ச பூண்டு, அது கூட வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரௌன் கலராக வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட வீட்டில் என்ன செய்யோர் இருக்குது அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ், எனக்கு வீட்டில் கோபிஸ் தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் வெறும் கோபிஸ் தான் போட போகிறேன். அது கூட நீங்கள் கேரட் இருந்தால் கேரட் கலந்துக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா போட்டு வதக்கிக்கிட்டு, இது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்கிற நாசி கோரிங் கைஸ். ஸோ என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு நினைக்காதீங்க. வீட்டில் 2 முட்டை இருந்துச்சு. ஸோ அதையும் கலந்து நான் நல்லா வேக வச்சுக்கிட்டேன். நல்லா அது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. முட்டை நல்லா வேகணும் கைஸ், அப்போ தான் அந்த கவுச்சித்தன்மை இருக்காது. அதெல்லாம் நல்லா ட்ராயாக வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சாதம் எவ்வளோ சாதம் போட போகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவை. நாங்கள் ஒரு 4 பேர் தான் கைஸ். ஸோ அந்த 4 பேர் அளவுக்கு சாதத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்க்க மறந்துடாதீங்க கைஸ். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து அந்த கலர்ஸ் அந்த ஒயிட் ரைஸ் தெரியாத அளவுக்கு, அதாவது வெள்ளை சாதம் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக ஒரு வாசம் வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கடைசியாக பொரிச்சு வச்சோம் இல்லையா, மதியம் இருந்த பொரிச்ச தவுக்கம் இருந்துச்சா, அதை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அது கூட கலந்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ சூப்பரான நம்மளோட நாசி கோரிங் ரெடி.